என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்குது வீடு? இந்த மாதிரி நம்மளும் ஏதாவது வீடு கட்டினா நல்லாயிருக்குங்க. சரி இருங்க இவரை பிக்கு சார், உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் இருக்கா? ஆடுறா இவன் என்ன வச்சு அடிக்கிறான்? ஐயோ இவன்ட்ட மாட்டாமல் சார் வீட்டுக்குள்ளே போயிடலாம் சார். சரி என்ன எப்படியா காப்பாற்றுங்க இங்கே ஒருத்தர். ஓஹோ, இவனுங்க இந்த மாதிரி நானும் ஏதாவது ஒரு பெருசாக தொழில் பண்ணி இவனுக்கு கண்டிப்பாக பழி வாங்க விட மாட்டேன்டா. இனிமேல் பாருங்கடா. ஸோ வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, காட் டேக்கர்னு ஒரு பிராண்ட் நியூ வீடியோ தான் ரோப்ளாக்ஸில். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க கேமை ஆரம்பிக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுங்க, உண்மையாலே நடந்த மாதிரி தான். ஏன்னா இந்த பிளேயர்ஸ்லாம் ரொம்ப வெறுப்பேற்றுறானுங்க. அதனால் நானும் இந்த மாதிரி டைக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இருக்கேன். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இவங்க இப்போ இந்த கேமை வந்துட்டு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். கலெக்ட் கேஷ்ன்னு இருக்குல்லங்க, அதை கேஷ் பண்ணி இங்கே வச்சிடணும். இதை நம்ம அப்கிரேட் பண்ணால் அங்கே காசு போட்டு பாருங்கள். 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி அந்த டாலர்லாம் போய் இங்கே வரும். இதை கலெக்ட் பண்ணி நம்ம அப்கிரேட் பண்ணி கலெக்ட் பண்ணி அதே மாதிரி தான் போவோம். இது போரிங்காக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதில் கொஞ்சம் வெப்பன்ஸ் கூட வரும். கத்தி, ட்ரெஸ்ஸுன்னு என்ன வேணாலும் வரும். முதல்ல இது பண்ண வேணாம். நம்ம அந்த அப்கிரேட் பண்ணதெல்லாம் யாராவன் இவன் இன்னொரு கார்டுக்கு நம்ம இங்கே பண்ணலாம் இருங்க. இதே மாதிரி அப்கிரேட்லாம் பண்ணோம். இப்போ பாருங்கள் $10 $5 அந்த மாதிரி நிறைய வருது. இப்போ இது வந்துட்டு $300 சரி இருங்க. கலெக்ட் கேஷ். ஸோ இந்த கேம் வந்துட்டு நல்லா ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணி பாருங்கள் வீடியோ. சில பேர் கூட சண்டையும் போடுவோம் இந்த கேமில் லாஸ்ட்டில் அப்கிரேட்லாம் பண்ணோடனே. இது பாருங்கள், பாய்சன் கத்தி, பாய்சன் ஸ்டஃப்னால் அந்த தூக்கி போடுறது, லேபர்னால் நம்மளுக்கே தெரியும். அந்த லேசர்னால் அந்த கத்தி மாதிரி. ஸோ ஓகே, நம்ம விளையாட்டா இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பை பாய்சன் அப்கிரேடரா? சரி பாருங்கள், இப்போ காசு நல்லா சீக்கிரம் வர ஆரம்பிச்சு பாருங்கள். $300 எடுத்தோடனே. சரி ஓகே, இந்த கேம் பேர் வந்துட்டு காட் டைக்கான் கைஸ். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. சரிங்க, நம்ம வந்துட்டு இப்போது இந்த வால்ஸ் அப்கிரேட் பண்ணிடலாம். அதுக்கு $1000 வேணுமா? அதுக்குள்ளே நம்ம அப்கிரேட் வால்ஸ் நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து நம்மளை கொண்டுருவானுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் வால்ஸ் மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். கலெக்ட் கேஷ் 1K ஆச்சுச்சா. இப்போ போயிட்டு அங்கே போய் வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம சேனலும் 1000K 500 வச்சிருச்சு. நான் போன 2 வீடியோவில் சொல்லலான்னு இருந்தேன், மறந்துட்டேன். சாரி கைஸ், இந்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். சரி என்னடா இருங்க கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்துடலாம். போடு எங்க நம்ம அதுக்குள்ளே அதை அப்கிரேட் பண்ணிடலாமா? சரி இதே பண்ணிடலாம் விடுங்க. சரி நம்ம அப்போ அந்த இதுவே அப்கிரேட் பண்ணிடலாங்க. அப்போ தான் நிறைய காசு வரும் நம்மளுக்கு. ஓகே, நம்ம போய்ட்டு அவ்வளோதான். லாஸ்ட்டாக அதில் 1500 சரி இருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஓனர் டோர் வாங்கிடலாம். முதல்ல அது வாங்கினா லேசர்லாம் இருக்கும். ஸ்டெயில் அம்மாஷா தூ இனிமேல் எந்த பிளேயராலையும் வர முடியாது. ஆனால் குதிச்சு வருவானுங்க. அப்புறம் என்னத்துக்கிட்ட அந்த டோரு? இது பாருங்கள், நம்ம லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். சரி நம்ம போய்ட்டு காசு கிடச்சிச்சா? டே போங்கடா. ஓகே, இதில் போய்ட்டு சரிலாம் அவ்வளோதாங்க. கீழே இருக்க இடம் முடிஞ்சிடுச்சு. என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? மேலேயும் இருக்குது. மேலே ஒரு 2 ஃப்ளோர் இருக்குதோ. உங்கள் எதிர்த்து வீட்டில் ஒருத்தர் இருக்கான் இல்லைங்க, பிளாக் கலரில். அவனுக்கு பாருங்க அதனால பெருசாக இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் இந்த கேம் முடிச்சோடனே ஏன் பயந்துட்டாங்க, லாவாவில் போய் விழுந்துருவோம் மாட்டுக்குன்னு. இருங்க குச்சி போகலாம். பதினி இது மேலே போக முடியாது. ஓகே, பதினி சரி ஓகே. யாராவனுங்க இதில் போய் நம்மளும் போய் விழுந்துடலாம். சரி டே சரிங்க. எவ்வளோ காசு? இப்போ 4K வந்துருச்சு. அதுக்குள்ளே செகண்ட் ஃப்ளோர் வாங்கிட வேண்டியது தான். வாங்கியாச்சா? மேலே போய் பார்க்கலாங்க. இங்கேயும் அப்கிரேட் வந்திருக்கு. இதுக்கு 4000 காசு இல்லை எதுவும். நம்ம கீழே போய்ட்டு காசு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இருங்க கைஸ். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நிறைய காசு வேணும் இந்த கேமில். இந்த கேமை பொறுத்தவரைக்கும் காசு தான் மேட்டர். பாருங்கள் எல்லாம் எப்படி கட்டியிருக்கானுங்க. கண்ட்ரி ப்ரூட்ஸ் விட்டு போயிட்டானுங்க. நான் என்ன பண்ணலாம்? முதல்ல எந்த பேஸை போய் நம்ம வெறுப்பேற்றலாம். ஏன்னா இப்போ போர் அடிக்கும் நம்மளுக்கு காசு இல்லாததுனால. ஸோ இருங்க, நம்ம தான் பாய்சன் காமிக்கிறாருங்க. இதுதான் வந்துட்டு நம்மளோட அந்த பாய்சன் பார்த்தீங்களா? சரி இப்போ போய்ட்டு காசு கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம். எவ்வளோ வந்திருக்கு? இப்போ 8.5K வந்துருச்சா? சூப்பரு. ஓகே, இதை முதல்ல போய் அப்கிரேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு 5000 பண்ணிங்களா? சரி அதுக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம போய்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். 6.1K வந்துருச்சா?
இதை அப்கிரேட் பண்ணிட்டு இருங்க பண்ணலாம். பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் காசு தான் கலெக்ட் பண்ணணும், வேறு வேலை இல்லையே. போடா. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்கணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட அந்த பாய்சன் கத்தியை வர வச்சிட்டோம். இப்போ எல்லா பிளேயரும் போய் வெளின்னு விழுக்கலாம். ஏய் இருங்க, வெட்டும் போது பார்த்தீங்களா செம்மையாக இருந்துச்சு. இருங்க இந்த ரெட் கலர் வீட்டில் இருக்காங்களா இந்த பிளேயரை போய் விட்டுன்னு வெட்டிட்டு வரலாம். 2 பேர் இருக்காங்களா? சரி வசதியாக போச்சு. தம்பி இங்கே வா, கிட்ட வாண்ண. இவன் இந்த லேசர் டோர் கட்டில் எடுக்கு. இங்கே வா பயமாக இருக்குது, வாங்கிக்கோ. ஏய் பவர்ஃபுல் தாங்க. அத்தி எழுத்து இல்லைங்க. ஐயோ சரி பரவாயில்ல, போட வாங்கிக்கோ. ஐயோ 2 பேர் நான் ஒன்று தான் செத்துருக்கேண்ணா. அரே இருறா, இப்போ வர்றான் ஆல்வின்ஸோட இருறா, கத்தி எடுத்துகிட்டு வரேன்டா. இப்போ வா அசுர்றேன் வா இப்போ வருங்க, செம்ம ஃபைட். இப்போ இவன் அந்த ரெட்டு கலர் தானே. இருங்க முதல்ல இவன் வச்சுட்டேன். இது இவர் தானே இவர். இங்கே வாங்க சார், இங்கே வாங்க போனி கண்ட்ரி ப்ரூட்ஸ் இடியாட்டிக் பேக்கன்ஸ் போங்கடா. இருங்க இப்போ ரெட் கலர் தம்பி இங்கே வாங்க வந்துச்சு. இங்கே வாங்க. ஏய் கிட்டின்னு ஓடுறாங்க அவன். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. ஸ்பான் ஆகிட்டான். சரி அப்புறமா பார்த்துக்கலாம். பையன் பாவம், அதுவும் இல்லாமல் அவனை சுற்றி அந்த ப்ரொடெக்ஷனுக்கு வேறு இருக்கா, அதனால் அடிக்க முடியாது அவனை. இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம் நம்ம. பை டாக்ஸிக் ஷார்ப்பர். ஓகே இப்போ நம்மகிட்ட 1.4K தான் இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ வரும்? எவ்வளோடா? 7,500 வேணுமா? ஓகே நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏய் இன்னொரு கத்தி கூட எடுக்கலாமா? சரி இருங்க லெவல்கே வந்துருச்சா செம்மடாடி. நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்? நம்மகிட்ட இருக்க காசெல்லாம் எடுத்துகிட்டு இது வந்து அப்கிரேட் பண்ணலாங்க. எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டு நிறைய காசு வரும்ல, அப்போ நம்மளோட எல்லா வெப்பனையும் அன்லாக் பண்ணி எல்லோரையும் போட்டு அடின்னு அடிக்கணும். சரி நம்ம முதல்ல போயிட்டு இவனை அடித்து ட்ரைனிங் எடுத்துப்போம், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எல்லாரையும் அடிச்சிக்கலாம். சரி ஓகே. டேய் தம்பி இங்கே வந்துரு. லேசர் டோர் கூட கட்டலை, ஒரு வெப்பன் கூட இல்லைங்க இவன்ட்ட. பாவம் கட்டிட்டான். அப்படியா? இரு எனக்கே வா. இரு எட்ரா பாய்சன் பிளேட. அவ்வளோதான் பாருங்க இருக்குது. இவங்க அப்கிரேட் பண்ணிட்டு ஓடிடலாம். அவ்வளோதான். அங்கடா இருக்கு, அங்கே தானே இருக்கு. அங்கேயே இரு, அப்படியே அங்கேயே. ஐயோ வெப்பன் வச்சுட்டானே. வெப்பன் கையில் இருக்கா? இல்லைங்க அடிச்சிடலாம் போ. கண்ட்ரி ப்ரூட்ஸ். சரி ஓகே காய்ஸ், நம்ம வந்துட்டு போயிட்டு நம்ம பேஸுக்கு போயிட்டு கொஞ்சம் காசு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவன் அந்த நம்மளை போட்டு வெளுத்து கட்டினானே வந்தானே இவன். இங்கே வாணி, உனக்கு தான் மெயின் கச்சேரி போ. கண்ட்ரி ப்ரூட்ஸ் பேரை பாரு, கேமருன்னு வாங்கடா. ஏய் அங்கே பாருங்க, நம்மளுக்கு பக்கத்தில் இருந்த அவ்வளோ பெரிய பேஸை காணோம். இப்போ தானடா இருந்துச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, அவன் கேம் பிடிக்கலன்னு போயிடுவான். ஆனால் அந்த கேம் உண்மையிலே நல்லாயிருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர் காட் டேக் ஆன் ரோப்ளாக்ஸில். ஓகே இருங்க தம்பி இங்கே வாங்க தம்பி இங்கே வா நீ. ஏண்டா இத்தனை அடி அடிக்கிறேன், திருப்பி அடிக்கவே மாட்டியாடா? நம்ம பேர் ஆல்வின் ஜி ப்ரோ மாதிரி, அவன் பேர் அக்குன் ப்ரோவான். என்னடா வச்சுருக்கீங்க பேரை? சரி நம்ம போயிட்டு எவ்வளோ காசு வந்திருக்கு பார்க்கலாம். அப்கிரேட் பண்ண காசு வேறு இல்லையா? இருங்க இப்போ போய் காசு எடுத்துகிட்டு வரேன்டா. இருறா. ஏய் சரி ஓகே. அந்த வால்ஸ் வேறு வாங்கினோம்ல. இருங்க அதில் காசு போங்கடா. இப்போ 15K வந்துருச்சா? சூப்பருங்க. நம்ம போயிட்டு அப்கிரேடை போட்டுடலாம். இது அப்பா முடிஞ்சிருச்சுரா. இதுக்கு வந்துட்டு 5000 ரூபா வேணுமா? ஓகே. ரெட்டு ஐ எம் கம்மிங் ஃபார் யூரா. ரெட்டு ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. இங்கே வா ஒழுங்கன்று. ஏய் அவ்வளோதான், பாய். எங்க அப்போ அவங்க அடிக்கடி வாங்குறான். ஏய் ஏங்க இந்த இடத்துல செம்ம லூட்டுங்க. நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், நைஸாக போய் பிளேயர் இல்லைங்க, போயிட்டு அவனோட லூட்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். மேகம்லாம் இருக்குங்க, நான் தூரத்துலேருந்து பார்க்குவேன். இருங்க
இது ட்ரிக் இருக்குது. இது மேலே இருந்து எகிரி போய் இங்கேருந்து குடிச்சு போயிடலாம். ஓகே, கீழே போய் பார்க்கலாம். ட்ரெஸ்ஸுலாம் செம்மையாக இருக்குடா, போட்டுக்கலாம். இருங்க, இந்த மேகத்தை போட்டுக்கலாம். டி என்னடா ஆச்சு எனக்கு? என்னடா பயந்துட்டேங்க. இது ஒரு பிளேடா? ஓகே, இந்த ஐஸ் பிளேட் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பிளேடு தான் ஃபாஸ்ட்டு. இதில் நடக்கும்போது மட்டும் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரியே இருக்குங்க உண்மையிலே. சரி, ஏதோ நம்ம போகலாம். மேகத்தில் போக முடியுமா? போகிறான்டா, சூப்பருங்க. இதே மாதிரி நம்ம மற்ற பிளேயர்ஸில் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சு, 3 தான் எடுக்க முடியும். தம்பி வா, அவ்வளோதான். ஆனால் அந்த பிளேயர் செம்மையாக காண்டா இருப்பாங்க என் மேலே. ஆனால் பேரை நோட் பண்ணி அடிப்பான், ஆல்வின் ஜீப்ரோவா அப்படின்னு அடிப்பான் பேச்சு. இருங்க, இந்த பேஸுக்கு போய் பார்க்கலாம். பவர்ஃபுல்லுங்க. தம்பி நான் வரல உன் பேச்சுக்கு, நான் ஓடிடலாமா? ஓடிடலாங்க, ரிஸ்க்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அவன் அடிக்கிற இடி மாதிரி விழுவும். தம்ப்நெயில்ல இவன் பேஸுக்கு எதிர்க்க தான் இருந்தேன். இது அந்த லைட்னிங் பேஸ் தானே? ஆமாம், எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். இருங்க, இது வந்துட்டு ஐஸ் இடம். உள்ள ஒருத்தர் இருக்கானா? இருக்கான். இப்போ எகிரி போய் அடியில் ஜீப் ரோலடா, யூட்டானை போடு. ஓகே, இருங்க, தம்பி வாங்கிக்கோ. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. சரி, ஓகே, நம்ம போயிட்டு இப்போது என்ன பண்ணலாம்? அது இந்த பேஸில் ஒருத்தர் இருக்கானா? சாரி கேஸ், கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு. சரி இருங்க. இங்கே வாடா. டேய் அவ்வளோதான், போச்சு. ஓகே, நம்ம பேஸுக்கு போகலாம், வேலை முடிஞ்சிச்சு. இவன் தானே அந்த பேஸுக்கு முதலாளி. இவன் நம்ம எதிரிங்க. தம்பி, நீ எதிரி தானே? ஏன்டா அப்கிரேட் பண்ணாமல் சுற்றிட்டுருக்க? அவன் நம்மளே அப்கிரேட் பண்ணல. சரி இருங்க, இவனை அடிச்சுட்டு அப்கிரேட் பண்ண போயிடலாம். தம்பி வணக்கம். என்னடா அது எது உருண்டையாக இருக்குது? இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான், ஓகே, சுற்றுறான். எனக்கு தெரிஞ்சவன் நம்மளை பழி வாங்குவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஆல்ரெடி நம்ம எனிமி வேறையா. இப்போ நம்ம வேறு அவனை கொண்டுட்டோம்ல, கண்டிப்பாக பேஸுக்கு வரும். ஸோ நம்ம பேஸ் வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். எனக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு போட்டுலாம். இன்னும் சைடில் பாருங்க, 64Kங்க, 64.3K வச்சு என்னென்ன பண்ணால் திரும்ப கைசி ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுவோம் பாருங்க. நான் அப்கிரேட் பண்ணு அப்கிரேட் வால்ஸ் பண்ணு அப்கிரேட் ஸ்டேர்ஸ் பை ஸ்டேர்ஸ் பண்ணுறா. பை ஃபைனல் ஃப்ளோர் வந்துட்டோமா? அதுக்குள்ளே செம்மடா. இருங்க, பாய்சன் பிளேடு, பாய்சன் கார்ட் மார்ஃபு, சம்மனிங் ஸ்டஃப். ஓகேடா, நம்மளுக்கும் நிறைய இதெல்லாம் வரப்போகுதுங்க. ரெட்டு கலரு ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. வேர் இஸ் ரெட்டு மேலே தான் இருக்கியா? வா. இவன் ரெட்டு இல்லைங்க, அவன் அந்த பேஸ் வச்சுருப்பானே. ஐயோ, இவன் வேறு அந்த கார்டாச்சே. இவன் என்னென்னலாம் வச்சுருப்பான்னு தெரியலையே. ஐயோ, அடிச்சிட்றா. அப்போ போயிட்டான். மைந்தாங்களே வாடா, கடைக்கில் வாடா, சண்டைக்கு வாடா. எங்கே போகிறான் அவன்? என் பேஸுக்கு போகிறீங்களா? என் பேஸில் நான் ஒன்றுமே வாங்கலையே, வெறும் இந்த கத்தி தான் வாங்கியிருக்கேன். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வேணா வா, உன்னை அப்படியே பிடிக்கிறேன். வா இங்கே வா. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. செம்மடா. என் பேஸுக்கு வந்து செத்த பார்த்தியா? சரி, ஓகே, 36,000 மேலே போய்ட்டு முடிஞ்செல்லாம் அப்கிரேட் பண்ணலாங்க. போடா. ஆனால் அவன் மறுபடியும் நம்ம பேஸுக்கு வருவான். அதனால நம்ம பேஸ் அப்கிரேட் பண்ணலாம். இருங்க, என்னடா டெக்கரேஷன்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம அவன் பேஸுக்கு போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். தம்பி, நான் உன் பேஸுக்கு மேலே மண்டைக்கு மேலே தான் இருக்கேன் பாரு. சூறாவளிலாம் வச்சுருக்காண்டா. நம்ம ஹெல்த் போஷன் தான் வச்சுருக்கேன். ஹெல்த் போஷன் அது என்ன ஏதோ பாம் மாதிரி இருக்குது. வாங்கிக்கோ. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும்டா. யாருக்கிட்ட? ஜீப்ரோ. சரி, ரெட்டு கலரை போய் பார்க்கலாம். ரெட்டு கலரே கையில் வச்சுருக்காண்டா, அதனால தான் உடச்சிட்டேன். சரி, நம்ம போய்ட்டு நம்ம பேஸை வந்து அப்கிரேட் பண்ணலாங்க. கீழே போய்ட்டு காசை கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ 54,000 முடிஞ்செல்லாம் அப்கிரேட் பண்ணிடலாமே இதில். ஓகே, இருங்க, இதை கொஞ்சம் நோத்தி வச்சுட்டேன். ஐயோ, நம்ம கொஞ்சம் ரிசெட் பண்ணோங்க. ஏன்னா நம்ம கேரக்டரு நம்மளாம் வாங்கி வச்சா அது நல்லாயிருக்கும். என்னடா மண்டை இப்படி ஆயிடுச்சு? அடிக்கடி கிளிச் ஆகுதுங்க.
இல்லை இல்லை இந்த மாதிரி தான் வந்து. ஆனால் ஏன் இப்படி ஆகுது மண்டை பெருசாக? இருங்க சரி பண்ணிட்டு வரேன். ஏன் இப்படி ஆகுது? இப்போ ஓகேங்க. முன்னாடி பார்த்தீங்களா டப்ரா கோத்து வச்ச மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓகேங்க. சரி முதல்ல போய் நம்ம அப்கிரேடை பண்ணுவோம். வரத்துக்குள்ளே எப்படியாவது. தலைவர் அங்கே தான் நிற்கிறாரான்னு. ஏய் என் பேசிக்கே வந்துட்டியா நீ? உன்னை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுடா. இங்கே வா, இங்கே வா, நீ தப்பிச்சு ஓடிடு. ப்ரூட்ஸ் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மறுபடியும் வருவான் பாருங்களேன். அதோ மேலே பாருங்க காக்கா மாதிரி பறகுறான். ஏய் நீ ஏன் உன் பேஸுக்கு போய்டு உயிரை காப்பாற்றிக்கணும்ண்ணா? ஏய் ஏய் நீ ஏன் உன் பேஸுக்கு போய்டுறா? சொன்னா கேட்க மாட்டியா? சரி உங்கள் இஷ்டம். என்னங்க ரொம்ப வேறுபேற்றுறாங்க. மட்டும் வரட்டுமே, நல்லா போட்டு கும்முன்னு குத்துவாங்க. இவன் மட்டும் வந்தானா. சரி நம்ம போய் 31,000 நம்மளுக்கு 50,000 மட்டும் வந்துச்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிடலாம். மேலே 50,000 மட்டும் வந்துச்சுன்னா மேலே ரூஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாய்சன் கார்டாக மாதிரி அவனை போய்ட்டு வச்சு செய்யலாம். ஓகே இருங்க. இப்போ ரெட்டு கலரை போய் அடிச்சு ட்ரைனிங் எடுக்கலாம் ஸ்பீடாக. ஏன்னா ஸ்லோவாக அடிச்சு வச்சுக்கோங்க. அவனை நான் ஸ்பீடாக அடிப்பேன். தூது இப்போ பாருங்கள் இன்னொரு பிளேயரே போட்டு அடிச்சிட்டு இருக்கான். எங்க அவன் கையில் வச்சுருக்குது டேஞ்சர் பிளேடு. அதனால் அவனை சாவடிச்சிட்டோம். இப்படி சரி நம்ம போய்ட்டு எவ்வளோ காசு 41 இன்னும் ஒரு 9,000 கொடுங்கடா. டே முடிஞ்சிடும்டாப்பா. சரி என்னடா இது? நான் எதோ வாங்கியிருக்கேண்ணா. கார்டு மார்ஃப். இருங்க நம்ம கார்டுங்க சம்மனிங் ஸ்டாஃபா? என்னதுடா இது? என்னடா இது மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு? இது ஆல்ரெடி ஆயிருக்குல்ல. சரி இதுனா அது ஏதோ சம்மனிங் ஸ்டாஃப் மாதிரி இருக்குது என் கையில். என்ன இது? ஓய் கூட்டாளிங்க வந்துட்டானுங்களா? என்னை அடிக்க வந்தால் அடிப்பீங்களாடா? செம்மடா அடி செம்ம பண்ணுங்க. சரி ஓகே வரானான்னு பார்ப்போம். நீ மட்டும் இன்றைக்கி வந்து என் கூட்டாளிங்களை வச்சு ஒன்று அடிப்பேன்டா. முடிஞ்சால் வந்து படுறான். ஓகே இன்னும் ஒரு 30,000 வேணுமாடா? நான் கூட இதோட முடிஞ்சிடும்னு நினச்சேங்க. 50,000 வந்தா அது வராமல் இருங்க. இருங்க நம்ம பேஸுக்கு போயிடலாம். டாடி உனக்கு வேலையே இல்லையாடா? டேய் அது வராமல் இருங்க. இவனை ஏதோ பண்ணியே ஆகணுங்க அண்ணா கண்டிப்பாக. டேய் நீங்கள் வாயா. டேய் பாம்பு போட்டு விளாட்ற பாருங்க. டே பாம்பு போட்டு விளாட்ற. நீ கையில் சண்டை போட்டு தெரியாது, பாம்பு போட்டு விளையாடுவா குழந்தைங்க மாதிரியா? ஓடிட்டான். அட யாரா இவன்? சரி விடுங்க, அவன் ஒரு காமெடி பீஸு. நம்ம இவங்க ஆளுங்களை இறக்கி விட்டு ஓடிடலாம். பாடி கார்ட்ஸ் பார்த்துக்கோங்கடா. இங்கே மட்டும் பார்த்துக்கல வேலையை விட்டு தூக்கிடுவேன். எங்கே போனான் அவன்? ஏய் எம்பிசிக்கே வந்துட்டியா நீ? என்ன ஃப்ரீ கேம் யூஸ் பண்ண ஏமாத்திடுவியா? இருங்க பேஸ்லேயே வச்சு முடிச்சிடலாம் கதையை. டேய் நீ இங்கேருந்து தாண்டிடுவியாடா? இந்த மண்ணை தாண்டிடுவியாடா? நீ என் பேஸை விட்டு தாண்டிடுவியாடா? நீ தாண்டலை போடி. சரி விடுங்க, அவன் ஒரு காமெடி பீஸு. நம்ம போட்டு காசு 44,000 ஓகே நம்ம போய்ட்டு நல்லா அப்கிரேட் பண்ணுவாங்க. முதல்ல அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அவனை. டேய் நான் அப்கிரேட் பண்ண உடனே உனக்கு இருக்கு பாரு, வேணும்னே வந்து அடிப்பேங்க அவனாண்ணா. அவன் தான் வந்த மாதிரி இருந்துச்சு தெரில, போயிட்டான் போல். சரி ஓகே நம்ம போய் அப்கிரேடை போடுவோம். அப்போ அதில் காலை வைக்கக்கூடாது. ஓகே இப்போ ஃபைனலாக ரூஃப் வாங்குறதுக்கு 50,000 இதுக்கு தான் 50,000 வேணுமா? சரி இப்போ அது வரைக்கும் அவனை முடிக்க போகிறாங்க. யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறா பார்க்கலாமா? பார்க்கலாமா? சரி ஓகே பாடி கார்ட்ஸ் நீங்கள் வெளியே இருங்க. 28,000 இன்னும் ஒரு 22,000 கொடுங்க, நான் முடிஞ்சிடலாம்டா. அவன் வரானா? நம்ம இங்கேருந்து பார்ப்போம். இல்லை வரல, மேலே இருப்பானே. என்ன 31,000 வந்துருச்சு அதுக்குள்ளே. சூப்பரு. சரி ஓகே நம்ம போயிட்டு நம்ம பேச முதல்ல நல்லா பத்திரமா பார்த்துக்கணுங்க. இருங்க அது வந்துட்டான். டேய் உனக்கு வேறு வேலையே இல்லைடா? ஏன்டா என் பேசிக்கு வர? நானாவது உன் பேசுக்கு ஒரே வாட்டி தானே வந்தேன், நீ 12 வாட்டி வரியேடா. கண்ட்ரி ப்ரூட். அழுங்க வாங்கடா. எல்லோரும் ஒரு மூலையில் இருக்காங்க செம்மையாக. இவன் யாரா? இவன் பாம்பு போட்டு விளாட்ற குழந்தைங்க மாதிரி. இப்படா நீ. இவன் பேர் இனிமேல் குழந்தை மனிதன். இவன் பேர் இனிமேல் குழந்தை மனிதன். ஓடிடு உன் பேஸுக்கு. குழந்தை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். இருங்க நீ மட்டும் வந்து பாரு, உனக்கு இருக்கு.
வந்துட்டான் வந்து பாருண்ணா. நான் பேசுகிறது எப்படி உனக்கு கேட்டிருக்கோம். என்கிட்ட மட்டும் அந்த மேகா மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். நீ சேஸ் பண்ணி அடிப்பேன் உன்னை. எங்கே இருக்கான்? மேலே தான் இருக்கானே. நான் ஃப்ரீ கேம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, மேலே தான் இருக்கானா அவன்? வந்து பாருடா, வந்து பாரு. அங்கே சைடில் வரான். ஏய், இவனால் ஒரு வாட்டி கொண்டு உனக்கு கொண்டுட்டே வச்சுக்கோங்களேன், நிம்மதியாக போயிட்டு நான் பாட்டுக்கு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு வேலை பார்ப்பேன். போடா போடா இப்படி அம்மா இருங்களேன். இப்போ மட்டும் நீ வந்து பாரு. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. போ, அவ்வளோதான் போ. எப்போ பார்த்தாலும் வெறுப்பேற்றிட்டே இருக்காங்க. இப்போ போயிட்டு அவன் காசை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அப்கிரேடை போட்டு இருங்கடா உனக்கு இருங்கடா. அவ்வளோ இந்த 3000 ரெடி. அவ்வளோதான், நான் முடிச்சிடலாம்டா வண்டி. நான் 1000 இன்னும் ஒன்றே. ஐயோ அப்பா, அவ்வளோதான் நான் முடிச்சாச்சுடா. அப்பா ஒரு வழியாக ஃபைனலி முடிச்சாச்சு கைஸ். அவன் தான் ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணானா? பரவாயில்ல விடுங்க, ஒரே டைமிங் இல்லைனாலும் நானும் அப்கிரேட் பண்ணிட்டெல்லாம் இருந்தாலும் அவ்வளோதாங்க. ஃபுல் அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கப்புறம் தான் கச்சேரியே. இருங்க, நம்ம பேஸுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கலாம். இருங்க, முதல்ல ஆளுங்களை இறக்கி விட்டு போயிடலாம். இனிமேல் அவனால் என் வீட்டுக்குள்ளே வந்து திருடவே முடியாது. அப்படின்னு ஜாலியாக இருக்கலாம் நான் பாட்டுக்கு. இருங்க, மேலே போயிட்டு இதில் கரப்ட் போச்சுன்னு ஹெல்த்து போச்சுன்னு வழக்கமாக தெரிஞ்சு, இது என்ன கரப்ட் போச்சுன்னு? இது வாங்கி பார்க்கலாம். மருந்து மாதிரி இருக்குது. என்ன பண்ணலாம் இதை? ஏய், கொடுத்த உடனே பாருங்களேன், பர்பிள் கலர் மனுஷன் மாதிரி ஆகிட்டான். இது பவர்ஃபுல்லாட்டுக்கு. இருங்க, நம்ம வெளியே போய்ட்டு அவனை போய் பார்க்கலாம். தம்பி, வெளியே தான் இருக்கியா நீ? இரு வா 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 வா, சண்டைக்கு வா. மொட்டை மாடிக்கு போனால் உன்னால் போக முடியாது. பாவண்டாடி, அம்மா வந்து போகிறான்டா. குழந்தடாடி, குழந்த வா. குழந்தை கீழே. ஏன் குழந்தை இப்படி பண்ணுற? டேய் கீழே வாடா, காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வா வா வா, இங்கே வா, இங்கே வா, இவ ஏன்டா குழந்த மாதிரி பண்ணுறவ? டேய் அப்பா சேர்த்துறாங்க. ஹெல்த்து குறைஞ்சிச்சே, என்ன பண்ணலாம்? இருங்க, கொஞ்ச நேரம் பேஸுக்குள்ளேயே இருப்போம். ஹெல்த்து வேறு இல்லை. அதுக்கப்புறம் ஒரே டெலஸ்ட்டு நான் தான் கொன்னேன் அப்படின்னு ஜாலியாக இருப்பான் அவன் பாட்டுக்கு. சரி இருங்க, பாய்சன் பிளேடுன்னு ஒன்று இருக்குது, அது அப்புறம் வாங்கிக்கலாம். எங்கே இந்த பிளேடு வச்சு நடந்தால் ஸ்பீடாக பாருங்க. இருங்க, நான் நார்மலாக நடக்கிறதுக்கும் இது பாருங்கள் எப்படி நடக்கிறப்ப பிளேடு வச்சு நடக்கிறேன்னா ஸ்பீடாக நடக்கிறாங்க. எவன்டா துரத்துது? பேக்கனே, அவ்வளோதான், உனக்கு சட்னி ஆயிடுவேன் உனக்கு. போன உன் பேஸுக்கு ஓடிரு. பேக்கன், இந்த பேக்கனுக்கு ரொம்ப பண்ணுறானுங்க. ஃபஸ்ட்லாம் இல்லை, ப்ளீஸ் கிவ் ரோபாக்ஸ் அப்படின்னு பண்ணுவானுங்க. இப்போல்லாம் இல்லை, என்ன போகணும் என்ன அப்படின்னு மிரட்டுறானுங்க நம்மளையே. ஏய் நீங்கள் வாடா, டேய் ஐயோ அது ஏங்க ஏதோ புதுசாக பண்ணுறாங்க. ஐயோ இருறாரு, என் பாடி கார்டை விட்றேன்டா. அடிங்கடா அவனை போட்டு அடி என்னடா பண்ணா? பரவாயில்ல விடுங்க, வெற்றின்னு சொல்லி சாகிட்டு தானே. நம்ம போயிட்டு பிளேடு எடுத்து இன்னும் பிளேடு போட்டுடலாம். இருங்க, பிளேடு எடு. அவ்வளோதான், இருங்க. இப்போது இந்த கார்டு ட்ரெஸ்ஸை போடு, இந்த சம்மனிங் ஸ்டாஃப் எடு, இந்த பாய்சன் பிளேடு எடு. இல்லை அந்த கார்டு வேணாம், அது போயிடுச்சு. இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். ரெடி. ஐயோ இவன் டேஞ்சர். இவன் டேஞ்சருங்க. இவன் வேறு டெத்து கார்டு. இவன் பேர் இவன் அடிச்சானா அவ்வளோதான். சேடான் பேர். என்னடா பேர்? ஐயோ அடிச்சிட்டான்டா, சொன்ன மாதிரியே அடிச்சிட்டான்டா. இரு உனக்கு இருக்குடா, இரு. நான் போயிட்டு என் பிளேடை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாய்சன் பிளேடு, இந்த கார்டு ட்ரெஸ்ஸு, சம்மனிங் ஸ்டாஃபு. இருங்க, இந்த பிளேடு எடுத்துக்கலாம், பாய்சன் பிளேடு. ஓகே, இது பாய்சன் ஸ்டாஃப், இதையும் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். கற்றுக்கலாம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.